ஐயையோ! சாமி பார்டர் கவாஸ்கர் சீரிஸ் விளையாட வரமாட்டாரா? என்னய்யா சொல்றீங்க? நாங்க சாமிய தானே முழுக்க முழுக்க நம்பியிருந்தோம். இப்படி நம்ம எல்லாருமே புலம்புற மாரி தான் பிசிசிஐ சமியை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்டர் கவாஸ்கர் சீரீஸில் 3 மேட்ச் முடிஞ்சு போச்சு. இனி 2 மேட்ச் தான் வந்திருக்கு. அந்த 2 மேட்சையுமே வின் பண்ணாதான் நம்ம பார்டர் கவாஸ்கர் சீரீஸையும் ஜெயிக்க முடியும், WTC ஃபைனலுக்கும் போக முடியும். அதனால் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் சமி மாஸ் காமிச்சிட்டாரு. அதனால் மனுஷன் கண்டிப்பாக பார்டர் கவாஸ்கர் சீரீஸோட கடைசி 2 மேட்ச் விளையாட ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவார். இதனால் நம்ம இந்தியா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்கன்னு நம்ம எல்லாம் ஆசாசியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம கனவுலலாம் மண்ணலி போடுற மாதிரி தான் இப்போ பிசிசிஐ அஃபீஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லைப்பா சாமி கடைசியாக ஓடிய வேர்ல்டு கப் விளாண்டது, அதுக்கப்புறம் அவரோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி அவரை உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் களமிறக்கணும். இதில் ரஞ்சி டிராஃபியில் 43 ஓவர் பவுலிங் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்மார்ட்லேயும் பவுலிங் போட்டிருக்காரு. ஆனால் என்னதான் இவர் உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் நிறைய மேட்சஸில் பவுலிங் போட்டாலும் அவரோட லெஃப்ட் நீல கொஞ்சம் வீக்கம் அதிகமாக இருக்குது. இதோட இவர் ஆஸ்திரேலியாவுக்கு போய் பார்டர் கவாஸ்கர் சீரீஸ் விளையாட முடியாது. ஃபிட்னஸ் இல்லாத காரணத்தினால இவர் பார்டர் கவாஸ்கர் சீரீஸில் பங்கேற்க மாட்டாருன்னு இது மாதிரி ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டாங்க. இதை கேட்கும்போது தாங்க நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கு. ஏன்னா பார்டர் கவாஸ்கர் சீரீஸில் நம்ம பும்ரா மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. இப்போ சமி விளையாடலன்னவனே அவரோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும்? தனியே தன்னந்தனியே இப்படின்னு அவர் புலம்புற மாதிரி தான் அவர் மட்டும்தான் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடுங்க. இதனால் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னா, ஐயா சாமி, நீங்கள் சாமி இல்லை சாமி, நீங்கள் பார்டர் கவாஸ்கர் சீரீஸை விளையாட வரலன்னா கூட பரவாயில்லப்பா, சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாட கரெக்டாக வந்துடணும். ஏன்னா அது நமக்கு முக்கியம்ப்பா. அதில் மட்டும் விளையாட வராமல் இதே மாதிரி அப்போயும் நீங்கள் ஃபிட்னஸ் இல்லாமல் போயிட்டீங்க, ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் உங்களுக்கு இன்னும் 2 மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாவது உங்களோட ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்துருங்கப்பா, அந்த கோப்பை நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குங்க. ஏன்னா ஓடிய வேர்ல்டு கப்பில் என்னதான் பும்ரா சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் சமியோட என்ட்ரிக்கு அப்புறம் நம்ம இந்தியாவோட பவுலிங்கே வேற லெவலில் இருந்துச்சுங்க. பும்ரா சமியோட காம்போ அந்தளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. சும்மா சமி ஒத்த மேட்ச்லேயே மனுஷன் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பினாரு. அதனால் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் சாதிக்கணும் அப்படின்னா சமியோட ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். பார்டர் கவாஸ்கர் இல்லாத மாதிரி சமி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதனால தான் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் பார்டர் கவாஸ்கர் சீரீஸில் விளையாடலனா கூட பரவாயில்ல, சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் விளையாடணும். ஏன்னா ஓடிய வேர்ல்டு கப்பும் நம்ம வின் பண்ண வேண்டியது, கடைசி வரைக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் விட்டுட்டோம். ஆனால் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அப்படி விடக்கூடாதுப்பா, எப்படியாவது நம்ம கோப்பையை தட்டி தூக்கியே ஆகணும் அப்படின்னு இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. பார்க்கலாம் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்குள்ளேயாவது சமி வராரா இல்லையா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.